இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 86ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தினுடைய பின்பகுதி. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், தேவ பயத்தோடு வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டுமானால் உமது நாமத்திற்கு நான் பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இருதயம் ஒருமனப்பட்டு இருதயத்தில் ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பயந்து வாழ்வோம். தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து தரும். தேவ பயத்தோடு வாழ்ந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம். எனவே அந்த தேவ பயம் உண்டாகும்படி வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் ஒருமுகப்படட்டும், தேவ பயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.